friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு இட்லி தோசைக்கு பெர்ஃபெக்ட்டான காம்போவா இருக்க தக்காளி சட்னி தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சுவையா இருக்கும், ஸ்பைசியாவும் இருக்கும். 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ருசியான தக்காளி சட்னி இன்னைக்கு எவ்வளோ ஈஸியாக செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். தக்காளி சட்னிக்கு பேசிக்காக தேவையான பொருட்கள் இதுதாங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, ஒரு கைப்பிடி பூண்டு, 3 வரமிளகா. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கூட. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இந்த இரும்பு கடாயெல்லாம் தாளிக்க போகிறேன். இந்த இரும்பு கடாய் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்க கேஸ்டர் அயர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை விட இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் பச்சை கடலை பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க. 3 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க. பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் இது கூட நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வதக்கி கொடுங்க. அந்த தக்காளி லைட்டாக தோல் சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் லைட்டாக வதக்கி கொடுக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேங்க. ரொம்ப கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இது பெங்களூர் தக்காளினால் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இதுவே உங்களுக்கு நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா புளி சேர்க்கவே தேவையில்லை, அதிலே புளிப்பு இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி துருவின தேங்காவை இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய்ங்க, அதையும் இது கூட நீங்கள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி கொடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு எப்படி தாளிப்பு கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்போவாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் தாளிப்பு இதில் ஊற்றினா போதும். இல்லை அப்படியே தாளிப்பு வேண்டாம், எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு நினச்சா கூட அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் அழுத்திடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.